வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இப்போ பார்க்க போகிறது எஸ்ஜிடி தேர்வு சம்மந்தமான தகவல்கள் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலி பணியிடங்களோட எண்ணிக்கை அதிகரிக்கணும் அப்படின்றது நம்மளுடைய முக்கியமான முதல் கோரிக்கை அப்படின்ற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் தான் வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டு அப்படின்றது கொடுக்கணும். ஏன்னா செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்ற ஒன்று கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து பணியிடங்களோட எண்ணிக்கை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது சுத்தமாக இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா ஒரு வேக்கண்ட், அதாவது இப்போ ஒரு 2700 வேக்கண்ட் இருக்குது அப்படின்னா அதற்கான செலெக்ஷன் லிஸ்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நமக்கு வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணுனா அப்படின்னா அந்த ரிசர்வேஷன் அப்படின்றது பாதிக்கப்படும். ஏன்னா அந்த ரிசர்வேஷனை ஃபாலோ பண்ணி தான் நமக்கு வந்து வேக்கன்சி அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அந்த ரிசர்வேஷன் எப்படின்றது, அதாவது ஒரு தனியாக ஒரு 1000 வேக்கண்ட் இன்க்ரீஸ் பண்ணாங்க. அந்த 1000 வேக்கண்ட்டுக்கும் தனியாக ரிசர்வேஷன் என்ன, யார் யாருக்கு எந்தெந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படின்றது எல்லாமே டீட்டெயில்டாக கொடுத்துருந்தாங்க. ஸோ இதை எல்லாமே கன்சிடர் பண்ணும்போது நமக்கு முக்கியமான முதல் காரணம் என்ன அப்படின்னா, இந்த ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடியே வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணணும். வேக்கன்சி அப்படி இன்க்ரீஸ் பண்ணினா தான் நமக்கு ரிசல்ட்டு சரியான முறையில் கரெக்டாக வந்து வரும். இல்லை அப்படின்ற பட்சத்தில், முன்னாடியே ரிசல்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் அதுக்கப்புறம் வந்து வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ண மாட்டாங்க. அது ஒரு விஷயம். ரெண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா 2023 ஆனுவல் பிளானர்லேயே நமக்கு வந்து ஒரு 6500 பணியிடங்கள் அப்படின்றது வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ வரக்கூடிய காலங்களில் ஒரு 10-12,000 அப்படின்ற ரேஞ்சில் தான் வேக்கண்ட் இருக்கும். அது வந்து கண்டிப்பாக ஒரு நிதர்சனமான உண்மை. அதை யாராலையுமே ஒத்துக்காமல் இருக்க முடியாது. எல்லாருக்குமே தெரியும் 12,000, 10,000லேருந்து 12,000 காலி பணியிடங்கள் அப்படின்றது இருக்குன்றது. ஸோ அது வந்து அடுத்த விஷயம். இந்த 12,000 காலி பணியிடங்களையாவது நமக்கு வந்து ஃபுல்லப் பண்ணணும் அப்படிங்கிறது இரண்டாவது இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கோரிக்கை. அடுத்து வந்து மேபி 2013 அந்த ரேஞ்சில் இருந்து தேர்வுகள் எழுதி அதற்கான மார்க் வாங்கி அவங்க செலக்ட் ஆகி ஒரு வருஷத்துக்கும் 0.5 மதிப்பெண்கள் கிடச்சிக்கிட்டு இருக்குது. ஸோ 2013 ஒருத்தர் தேர்வு எழுதுறதுக்கும் 2022 ஒருத்தர் தேர்வு எழுதுறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து ஸ்கூல் புக்கு, அதோட மெத்தடு, அதோட சிலபஸ்ஸு எல்லாமே டோட்டலாக வேறு. 10-15 வருஷத்துக்கு 12 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சிலபஸ்க்கும் இப்போ கரண்ட்லி இருக்கிற ஒரு சிலபஸ்க்கும் எவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். ஸோ அப்போ படிச்சுட்டு ஒரு தேர்வை எழுதிட்டு அவங்க பாஸ் பண்ணிவிட்டு வச்சுட்டாங்க. இப்போது திடீர்னு ஒரு போட்டித் தேர்வு வைக்கிறாங்க. அது 10 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு போட்டித் தேர்வு வைக்கிறாங்க. அந்த போட்டித் தேர்வில் நீங்கள் எல்லாரோடையும் சேர்த்து காம்படிட் பண்ணணும் அப்படின்னா அது வந்து எந்த அளவுக்கு ஃபேர் அப்படின்றத மட்டும் யோசிச்சு பாருங்கள். ஏன்னா அப்போது அவங்க படிச்சிருப்பாங்க, அதிலேருந்து ஒரு 10 வருஷம் கேப் விழுந்திருக்கும். மேபி ஸ்கூலுக்கு போயிருக்கலாம், வேலைக்கு போயிருக்கலாம் அப்படின்றதும் ஒரு சிலர் இருப்பாங்க. எல்லாருமே ப்ரைவேட் ஸ்கூலுக்கு வேலைக்கு போகிறாங்க, எல்லாருமே வேறு இடத்துக்கு ஜாபுக்கு டீச்சிங் ரிலேட்டடான ஜாபுக்கு தான் போய்கிட்டு இருக்காங்க அப்படின்றது நம்மளால் ஊர்ஜிதமாக சொல்ல முடியாது. ஸோ பாதி பேர் வேலைக்கும் போவாங்க, பாதி பேர் ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பாங்க, பாதி பேர் அவங்களோட கெரியரவே சேஞ்ச் பண்ணிட்டும் வெளில கூட போயிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான நபர்களும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எல்லாருக்கும் சேர்த்து இப்போ ஒரு போட்டித் தேர்வு அப்படின்றத வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலி அன்ஃபேர் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இப்போ நம்ம அப்போ இருந்த சூழ்நிலைக்கும் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கும் எப்படி ஒன்றா ஒரே இடத்துல முடிச்சு போட முடியும்? ஸோ அந்த மாதிரியான கான்செப்ட் தான். 2013 ஆண்ட்ராய்டு மொபைல் கூட இந்த அளவுக்கு ரீச் கிடையாது. ஸோ இந்த அளவுக்கு யூடியூப் சேனல்ஸ் அப்படின்றது ரீச் கிடையாது. எந்த ஒரு டெக்னாலஜியும் கிடையாது. அப்போது அவங்க அந்த நிமிஷம் அவ்வளோ கஷ்டப்பட்டு படித்ததுக்கும் இப்போ வந்துட்டு போட்டித் தேர்வு எழுதி படித்து பாஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம். அப்போ மேபி ஒருத்தர் ஒரு 30 வயசு 35 வயசில் தேர்வு எழுதுகிறாங்க அப்படின்னா இப்போ 10-12 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு 45, 47 ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 30-35 எழுதுகிறாங்க அப்படின்னா 45-50 நெருங்கி இருக்கும். 50 வயசு ஆனதுக்கப்புறம் அவங்க போட்டித் தேர்வு எழுதி ஒரு தேர்வில் நல்ல மதிப்பெண் பாஸ் மார்க், எனக்கு தெரிஞ்சு இதில் பாஸ் மார்க் வாங்குறதே பெரிய விஷயம். 2013 அதுக்கப்புறம் தேர்வு எழுதினவங்க அந்த 20க்கு மேலே வச்சவங்க வேணால் மேபி ஒரு நல்ல மார்க் 80, 90, 100 அந்த மாதிரி வாங்கியிருக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து டெட் தேர்வில் பாஸ் பண்ணி இப்போ வந்துட்டு பாஸ் மார்க் வாங்குறதே மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா அப்படியே டோட்டலி வேறு சிலபஸ்ஸு, அவங்களோட ஏஜ் ஃபேக்டரு, ஹெல்த் ஃபேக்டரு எல்லாத்தையுமே பார்க்கணும். ஸோ இதுதான் நம்ம வந்து இந்த ஒரு விஷயத்துக்காக சொல்ல வர்றது. கவர்மெண்ட் சைடில் ஒரு மிகப்பெரிய ஒரு ரெக்வெஸ்ட்டாகவே வைக்கிறோம். ஏன்னா இது எல்லாத்தையுமே அவங்க நம்ம கன்சிடர் பண்ணுற மாதிரி அவங்க கன்சிடர் பண்ணாங்க, இதை வந்து யோசித்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இடைநிலை ஆசிரியர்களுக்கான பணி அப்படின்றது சிறப்பான ஒரு இதில் வந்து நடைபெறும். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இருக்கக்கூடிய அனைத்து பணியிடங்களுமே 25,000 பேர் எழுதுகிறாங்க தேர்வு.
அதில் பாஸ் ஆன அனைத்து நபர்களுக்குமே வேலை அப்படின்றது கொடுத்தாங்கன்னா அது ரொம்ப பெரிய விஷயம். பட் இருந்தாலும் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு 2 சைடுமே யோசிக்கணும் அப்படின்னா, கவர்மெண்ட் சைட்லேயும் யோசித்தோன்னா அந்த அளவுக்கான நிதி அப்படின்றது இல்லை. ஸோ குறைஞ்சபட்சம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10,000மோ அல்லது 12,000மோ காலி பணியிடங்கள் அப்படின்றத கொடுத்தா கூட எல்லாருக்கும் அது மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஏன்னா இப்போ வந்துட்டு டெம்பரவரி ஸ்டாஃப்ஸாக ஒர்க் பண்ணுறாங்க. அந்த டெம்பரவரி ஸ்டாஃப்ஸ் அப்படின்றத எடுத்துகிட்டு இப்போ கவர்மெண்ட் ஸ்டாஃப், ஏன்னா தேர்வு வச்சுருக்காங்க. தேர்வு வைக்கிறதே எதுக்காக அப்படின்னா செலக்ட் பண்ணுறதுக்காக தான். ஸோ அந்த தேர்வு எழுதிட்டு நல்ல மார்க் வாங்கிட்டு எல்லோரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள உள்ளே போட்டாங்க அப்படின்னா அது வரவேற்கத்தக்க விஷயம். இன்னொன்று, இந்த நோட்டிஃபிகேஷன் முடிச்சுட்டு மற்றொரு நோட்டிஃபிகேஷன் வரும், அதில் பார்த்திக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக இப்போவே 12 வருஷம் 13 வருஷம் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது கொஞ்சம் டவுட். மேபி 1 or 2 இயர்ஸில் வந்தாலும் இப்போ இருக்கிற ஆசிரியர்கள் அதே நிலைமையில் அவங்களால போட்டித் தேர்வு எழுத முடியுமா, அந்த தேர்வுக்கு படிக்க முடியுமா, மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து அவங்க காம்படிட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கொஷின் மார்க் தான். ஸோ அதனால தான் இப்போ எழுதியிருக்கிற இந்த தேர்வுக்கு வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணினாங்க அப்படின்னா அது ரொம்ப பெரிய எல்லாருடைய ஆசிரியர்களுக்கும் சரி, ஆசிரியரோட குடும்பத்துக்கும் சரி மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களாக இருக்கும். மேபி இதை வந்து கவர்மெண்ட் சைடில் நம்ம எடுத்துகிட்டு போய் கொண்டு போய் நிறுத்தி அதற்கான நமக்கான ஒரு விடிவு காலம் பிறந்துச்சு அப்படின்னா அது எல்லாரோடவும் நமக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு மகிழ்ச்சியான விஷயமாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்ஸ்அப் குரூப், அதில் வந்து ஆட் பண்ண முடியலன்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. மறுபடியும் சொல்கிறது, குரூப் வந்து ஃபுல்லாக இருக்குது. மேபி யாராவது ஏதாவது ஒரு காரணத்தினால எக்ஸிட் ஆகிறாங்க, அந்த குரூப்லேருந்து வெளில போகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் தான் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வரவும் முடியும். அதனால தான் தொடர்ச்சியாக 2-3 வீடியோக்களில் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கை வந்து ஆட் பண்ணலை. அது வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா ஃபுல்லாக எடுக்கு எல்லாருக்குமே குரூப் ஃபுல்லுன்னு தான் வருதுன்னு மெசேஜ் போட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம வெயிட் பண்ணி யாராவது லெஃப்ட் ஆனாங்க அப்படின்னா தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். என்னென்ன டிஸ்கஷன் போகுது அப்படின்றது தான் சொல்கிறோம். அது வந்து மேபி குரூப்பில் இல்லைன்னா கூட ப்ராப்ளம் இல்லை. நம்ம தொடர்ச்சியாக குரூப்பில் என்ன விஷயங்கள் நடக்குது, நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத வீடியோவாகவும் ஆன் தி ஸ்பாட்டில் 2-3 வீடியோக்கள் அப்படின்ற மாதிரி போட்டு என்ன பண்ணியிருக்கோம், இன்றைய தினம் என்ன நடந்திருக்கு அப்படின்றத வீடியோவிலையும் சொல்லிடுறோம். ஸோ அதனால் குரூப்பில் இன்னும் யாரும் வருத்தப்பட தேவையில்லை. தாராளமாக உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் அப்படின்றது வீடியோ மூலியமாகவும் கிடைக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. தொடர்ச்சியாக இதை பற்றின அப்டேட்ஸ் அப்படின்றது நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். தொடர்ந்து இதனுடைய அப்டேட்ஸ் தெரியணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற பட்டன் கொடுத்துருங்க. நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு தொடர்ச்சியாக வீடியோவாக வந்து சேரும். தேங்க்யூ.